ஹாய் காய்ஸ். இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்த 5வது T20 மேட்ச் மிக மிக ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்த முடியும். தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த T20 மேட்ச் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விளையாண்டும் வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான கட்டத்துல இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்ச மேட்ச்ல எடுத்தோடனே தென்னாப்பிரிக்கா டாஸை வின் பண்ணது இந்தியாவுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்துனுச்சு. என்னடா அது, டாஸை நம்ம தோத்துட்டோமே, அப்போ எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற உச்சகட்ட பயத்தோட இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா நாங்க எடுத்தோடனே பவுல் பண்றோம், இந்தியா பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சரியா போச்சு, இன்னைய மேட்ச் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைய மேட்ச்ல பிளேயிங் லெவல்ல சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ எடுத்த உடனே அபிஷேக் சர்மா, சுமன் கில் இவங்க 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப்பா அமைப்பாங்க. ஆனா சுமன் கிலுக்கு இப்போ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கணும். சுமன் கில் சரியா பிளே பண்ணாதனால அவர் தூக்கிட்டு அதற்கு பதிலாக சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்படி ஓபன் பண்ண 2 பேருமே இன்னைக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்க அமைச்சிருக்காங்க. அவங்க அமைச்ச ஓப்பனிங் தான் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அபிஷேக் சர்மா 21 பால்ல 34 ரன் அடிச்சு அவரு அவுட் ஆனாரு. அதன் பிறகு திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் 37 ரன்னுக்குலாம் அவரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். சூர்யா எப்போதும் போல கேப்டன், நிறைய ப்ரெஷர், வெறும் 5 ரன்னுக்குலாம் அவுட்டு. ஆனா அதுக்கு பிறகு நம்ம குங்ஃபு பாண்டியா. ஸோ திலக்கும் குங்ஃபு பாண்டியாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு அவரோட கெரியர்ல 14 பாலுக்கு 50 ரன் அடிப்பான்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு பால் மிஸ் பண்ணி 16 பால்ல தனது அரை சதத்தை அடிச்சு நல்ல ஒரு சாதனை படிச்சாரு. நல்ல ஒரு ஃபோர்ஸ் இன்னைக்கு 5 4 5 6 இன்னைக்கு பாண்டியா உண்மையிலேயே வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ பாண்டியா அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ பாண்டியா 63, திலக் வர்மா 73ன்னு 2 பேரும் நல்லா சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சிவம் துபே 10 ரன். டோட்டலா இந்தியா வெறும் 5 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்ல 231 ரன் நல்ல ஒரு சூப்பரான ஸ்கோரை பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியா 232 அடிச்சா மேட்ச் ஜெயிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நம்ம இந்தியா தென்னாப்பிரிக்கா கொடுத்தாங்க. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல, இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க, அதனால தென்னாப்பிரிக்கா ஒன்னும் அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 231 இதை சேஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்க தென்னாப்பிரிக்கா அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா தென்னாப்பிரிக்கா சும்மா இல்லைங்க. என்னமோ அவங்க சொந்த மண்ணில் விளையாடுற மாதிரி தென்னாப்பிரிக்கா இன்னைக்கு வர வர இந்திய மண்ணில் பல ஸ்டேஜுகளில் பல பிச்சுகளில் அவங்களோட திறமையை காட்டிட்டு தான் இருக்காங்க. ஓப்பன் பண்ண டிகாக்கும் ஹென்ரிக்ஸும் ஓப்பனிங் களமிறங்கினாங்க. ஆனா களமிறங்கின உடனே டிகாக் 2வது பால்லே 4 அடிச்சாரு. என்னடா இது, ஒன்றும் சரிப்பட்டு வரலையே அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தாங்க. ஸோ டிகாக் இன்னைக்கு வேற லெவல் பண்ணிட்டாரு. சொல்ல போனா டிகாக்லாம் அதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாது. ஆரம்பத்திலே விக்கெட் எடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் போல. டிகாக்கு என்ன அடி அடிச்சாரு நீங்க. ஸோ டிகாக் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. இது இந்தியாவுக்கு போக போக மேட்ச்ல பயங்கரமா ஒரு பயத்தையும் ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா அது தென்னாப்பிரிக்கா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு. ஆனா அப்படி நினைக்கும் போது நம்ம வருண் சக்ரவர்த்தி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு நம்ம தமிழனா வருண் சக்ரவர்த்தி முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஹென்ரிக்ஸ கிட்டத்தட்ட சூப்பரா அவுட் ஆக்குனாரு வெறும் 13 ரன்னுக்குலாம். ஸோ அதுக்கு பிறகு டிகாக்கும் டெவால் பிரீவிஸும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஆனா அப்படி போன டெவால் அப்புறம் நம்ம மார்க்ரம். ஸோ ஹென்ரிக்ஸ் 13 ரன்ல அவுட் ஆனதுக்கு பிறகு டிகாக 65 ரன்ல அவுட் ஆக்கினார் நம்ம பும்ரா. அதன் பிறகு இந்த டெவால் பிரீவ்ஸ், மில்லர். இதுல மில்லரை ஹர்ஷிப் சிங் 18 ரன்னுக்குலாம் அவுட் ஆகினாரு. அதன் பிறகு மார்க்ரமும் டெவால் பிரீவ்ஸும் கை கோத்தாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்ரமுக்கு திரும்பவும் வருண் சக்கரவர்த்தி பயங்கரமான ஒரு ஆட்டத்தை காட்டி விக்கெட் எடுத்தாரு. சொல்ல போனா அதுக்கு பிறகு டெவால் பிரீவ்ஸ் நம்ம ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாங்க. இன்னைக்கு மட்டும் வருண் சக்கரவர்த்தி திறமையா பவுலிங் போட்டு ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவுக்குமே தண்ணி காட்டியிருக்காரு. சொல்லப்போனா இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா அவங்க போன ஸ்பீடுக்கு எப்படி பார்த்தாலும் இந்தியாவை வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற சின்ன பயம் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா வருண் சக்கரவர்த்தி போட அமைச்சு அந்த ஓவர்ல அவர் எடுத்த அந்த அற்புதமான 4 விக்கெட் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சக்தியை கொண்டு வந்து சேர்த்துச்சு. வருண் சக்கரவர்த்தி மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா இந்தியா மிகப்பெரிய அளவுல ஒரு பதட்டத்தோட இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற பயத்தோடய இருந்திருப்போம். ஒரு வழியா இந்திய மானத்தை காப்பாற்றி இந்தியாவை இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா முன்னாடி தலை தூக்கி நிப்பாட்டி வச்சு இந்தியாவை ஒரு அபார வெற்றியடைய வச்சிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான பங்கு நம்ம தமிழ் வருண் சக்கரவர்த்தி தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துங்க கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.